Welcome to Abhinandan Academic, my dear students. Now, உங்க Max teacher தமிழரசு. If you are watching it the first time my channel, please subscribe my channel. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட் சொல்லிட்டு உங்களை என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின் பார்த்தாலே பசங்க அப்படியே கேஸ் ஸ்டடினா ரொம்ப பயப்பாங்க. சரி, கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ரொம்ப ஈஸி. நீ அழகா ஆல்ரெடி சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை அப்படியே ரியல் லைஃபுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சேம். இப்போ கொஸ்டின் பாருங்க, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் தான், சேம் ப்ராப்ளம் தான், நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் தான். அதை அப்படியே நான் ரியல் லைஃபுக்கு மாத்திருக்கேன். கொஸ்டின் பாருங்க, ரவி அண்ட் தமிழரசு ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். They are going to party by car, bike respectively. What a meaning? ரவி அண்ட் தமிழரசு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, we are going to ஒரு பார்ட்டியில் என்ன பண்ணாங்கன்னா, ரவி எதுல போறாருன்னா கார்ல போறாரு, தமிழரசு எதுல போறாங்கன்னா பைக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ரவி ரீச்சஸ் த பார்ட்டி 3 hours before தி தமிழரசு. அப்படின்னா வாட் த மீனிங்? ஸோ தமிழரசு எந்த டயத்துக்கு அந்த பார்ட்டிக்கு போறாங்களோ அதுக்கு முன்னாடி 3 hours முன்னாடி யார் போயிருப்பாங்க? ரவி அங்க போய் ரீச் ஆயிருப்பாரு. அப்படி இருந்துச்சுன்னா வித் ஜேர்னி ஆஃப் 600 கிலோமீட்டர். அப்படி வாட் த மீனிங்? அந்த பார்ட்டியோட பிளேஸ் இருக்கிற இவங்களுக்கும் அந்த பார்ட்டி நடக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா 600 கிலோமீட்டர் இருக்கு. இஃப் தி ஸ்பீட் ஆஃப் த பைக், இதான் கிவன் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரிலேஷன்ஷிப் கொடுத்துருவாங்க. வாட் த மீனிங்? இந்த ஸ்பீட் ஆஃப் த பைக் இஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ் தென் கார். ஓகே, லெஸ் தென் கார். இது மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, பைக்குக்கும் ஸ்பீட் ஆஃப் த பைக்குக்கும் ஸ்பீட் ஆஃப் த காருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் எல்லாம் மீனிங் பண்ணுறீங்களா? ரவி அண்ட் தமிழரசு ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ரவி காரை யூஸ் பண்ணிக்கிறாரு, தமிழரசர் பைக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழரசன் எந்த டயத்துக்கு போய் ரீச் ஆகிறாரோ அதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி யார் போய் ரீச் ஆயிருப்பாங்க? ரவி அங்க போய் ரீச் ஆயிருப்பாரு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் ரெண்டு பேருமே டிராவல் பண்றாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் த பைக் இஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ் தென் தட் கார். ஓகே, அப்ப காருக்கும் பைக்குக்கும் ஸ்பீடுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு நான் சம்ம சால்வ் பண்ணேன். கேஸ் ஸ்டடி கொஸ்டின் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? which of the following quadratic equation describe the speed of தமிழரசு பைக்? தமிழரசு பைக் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணு. இதுதான் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ கிவன் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் the speed of the bike is x கிலோமீட்டர் பெர் ஹவர். பைக்கோட ஸ்பீடை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், x கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா திங்க் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ரொம்ப யோசிக்கணும். What is the question? The speed of the bike, okay, speed of the bike is 10 kilometer per hour less than speed of the car. அப்படின்னா இந்த லைனோட மீனிங் என்ன கரெக்டா சொல்லுங்க. நிறைய பேர் இந்த லைன்ஸை தப்பு பண்ணுவாங்க. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி பாரு. Speed of the bike is 10 kilometer less than speed of the car. அப்படின்னா வாட்ஸ் மீனிங்? அதாவது கார் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதோ அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணா அதுதான் பைக்கோட ஸ்பீடு. அதுதான் மீனிங். ஸ்பீட் ஆஃப் த பைக் இஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் த கார். இப்போ அப்ராக்சிமேஷன் எடுத்தீங்கன்னா, இப்போ காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, ஓகே, காரோட ஸ்பீடு அப்ராக்சிமேஷனா ஒரு 6 கிலோமீட்டர், ஓகே, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போச்சுன்னா அதுல இருந்து 10 கிலோமீட்டர் செப்பரேட் பண்ணியாக்கும். அப்போ பைக் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கும்? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஸ்பீட்ல போகும். அதான் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ கார் என்ன ஸ்பீடில் போதோ அதை விட 10 கிலோமீட்டர் ரெடியூஸ் பண்ணா அதுதான் பைக்கோட ஸ்பீட். ஓகே, அப்போ வாட் மீனிங்? அப்போ ஸ்பீட் ஆஃப் த பைக் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த கார் மைனஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். மைனஸ் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதோட ஸ்பீட். வாட் மீனிங்? ஸ்பீட் ஆஃப் த கார் எவ்வளவு போதோ அதுல இருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணனா ஸ்பீட் ஆஃப் த பைக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஸ்பீட் ஆஃப் த பைக் இதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்ன வேரியபிள்? எக்ஸ். அப்ப here x is equal to speed of the car, okay, speed of the car minus 10. அப்ப what are conclusions? Speed of the car, okay, the speed of the car is equal to what's the meaning? 10 plus x kilometer per hour. இதான் conditions. Okay, இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை மட்டும் நல்லா ஃப்ரேம் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இப்போ கொஸ்டின் பாருங்க. ஓகே. நம்மளுக்கு ஆல்ரெடி பேசிக்கா தெரியுங்க. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வாட்ஸ் ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ நோ தட் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் வாட் ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம். இல்லையா? ஸ்பீட் இன்டு டைம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ கிவன் ப்ராப்ளத்துல இதுதான் மீனிங். எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் இத 3 பேஸ் பண்ணிட்டா கொஸ்டினே இருக்கும். இந்த டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம். அதனால இங்க இத எப்படி எடுக்குது சார் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணா எப்பயுமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிருங்க. அதுக்கப்புறம் கிவன் ப்ராப்ளத்துல இருந்து டைம் கொடுத்திருக்காங்களா, டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா, ஸ்பீடு கொடுத்திருக்காங்களா அத ரிலேஷன்ஷிப்பை ஈக்குவேட் பண்ணு. ஓகே. சோ எனக்கு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தெரியும். எவ்வளவு? 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸ்பீடு தெரியாத வேல்யூ. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். பட் டைம் தெரியும். 3 ஹவர்ஸ்க்கு அதாவது தமிழரசு போறதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி யார் போயிறாரு? ரவி ரீச் ஆயிறாரு. அப்ப டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். அப்ப ஓகே டைம் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்பீடு அப்ப இதுக்கு நான் என்ன பண்றேன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு வாட் ஐ கன்க்ளூஷன்ஸ் டிஸ்டன்ஸ் ஓகே டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன ஈக்குவல் பண்ணுங்க ஸ்பீட் எடுத்துக்கிறேன். ஓகே என்னோட டிஸ்டன்ஸ் 600 கிலோமீட்டர். ஓகே அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து எக்ஸ். ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 600 பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க சம்முக்கு வாங்க. ஓகே இப்போ வருவோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? 600 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே அப்ப டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவீந்திரன் என்ன போறாரு? கார்ல போறாரு. ஸோ அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 600 கிலோமீட்டர். காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 plus x. Is clear? Equal to அதே சேம் 600 கிலோமீட்டர் பை யார் தமிழரசு எதுல போறாரு? பைக்ல. தமிழரசோட ஸ்பீடு எவ்வளவு? பைக்கோட ஸ்பீடு x. ஓகே இதுக்கு ரெண்டு திங்க் பண்ணி பாருங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஈக்குவேஷன் ரெண்டு பேருக்கு எழுதிட்டேன். ஆனா இங்க ஒரு கண்டிஷன் பண்ணணும். ரெண்டுமே டைம் தானே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழரசு ஒரு 10 மணிக்கு அந்த பார்ட்டிக்கு போறாரு வச்சுக்க 10 o'clock போய் ரீச் ஆறாருன்னா அப்ப ரவீந்திரன் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆயிருப்பாரு? 10 o'clock. ரவீந்திரன் வாட் ஆர் கண்டிஷன்ஸ்? இங்க என்ன ஆக்சுவலா கண்டிஷன் கொடுத்துக்கணும்? ரவீந்திரன் என்ன பிஃபோர் தி தமிழரசா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தமிழரசு அந்த டயத்துக்கு எந்த டயத்துக்கு பார்ட்டிக்கு போறாரோ அதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் போயிருப்பாருங்க? ரவி அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆயிருப்பாரு. அப்ப அப்ராக்சிமேஷனா தமிழரசு வந்து ஒரு 10 o'clock போயிருக்காருன்னா அப்ப ரவீந்திரன் எத்தனை மணிக்கு போயிருப்பாரு? 7 o'clock போயிருப்பாரு. அப்ப அந்த 3 hours லெஸ் பண்ணிக்கலாமா? 3 hours லெஸ் பண்ணிட்டா அப்ப 7 hours ஆகுமா? அப்ப தமிழரசு 10 o'clock போயிருந்தா ரவீந்திரன் எத்தனை மணிக்கு போயிருப்பாரு? 7 o'clock போயிருப்பாரு. அப்ப தமிழரசோட டயத்துல இருந்து அந்த 3 hours லெஸ் பண்ணா we get the value for 7 o'clock. Is clear? அப்ப சேம் வே here time, here also time. So அப்ப தமிழரசு அந்த பார்ட்டிக்கு போகக்கூடிய ரீச் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 600 divided by x. So இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? 3 hours நான் லெஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு முன்னாடி அந்த டயத்தை தான் யாரு போய் ரீச் ஆயிருப்பாரு? ரவீந்திரன் போய் ரீச் ஆயிருப்பாரு. தட்ஸ் த ஈக்குவேஷன். அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து ஈஸியா சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சுக்கங்க? ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சுக்க. வெரி சிம்பிள். இதுல இருந்து நமக்கு எப்படி ஈக்குவேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணா கேஷுவலா சிம்பிளா பண்ணிருங்க. ஓகே சோ இப்போ இதுல இருந்து நான் என்ன ஃபார்ம் பண்றேன்னா ஹியர் கன்க்ளூஷன்ஸ் 600 ஓகே 600 divided by 10 plus x minus 600 divided by x is equal to minus 3. So now you will take in 600 common. Okay, what is remaining? 1 by 10 plus x minus 1 by x is equal to minus 3. Okay, இப்போ just cross multiply பண்ணீங்க. அப்ப here 600 into here பாப்போம்னா x cross multiply பண்ணிக்கலாமா? அப்ப minus 10 here minus x divided by x into 10 plus x. It's clear? So here equal to minus 3. So here minus x, here plus x cancel. Here just you could product what a value you could product பண்ணீங்கன்னா அப்ப here minus இருக்கா? அப்ப here minus 6000 divided by here just you could product பண்ணீங்க அப்ப 10x plus x squared equal to minus 3. இப்போ என்ன பண்ணிக்கங்க? here minus plus மாத்திடலாமா? here 3 cancel பண்ணுங்க. here க்கு என்ன பண்ணா 2 time ஆக here 2000 மாறிடுமா? அப்ப here சம்முக்கு வாங்க. அப்ப just இந்த சைடு ரைட் சைடு பண்ணுங்களா? அப்ப what are conclusions? அப்ப here 2000 equal to what is meaning? 10x plus x square. Here equal to 1 தானே இருக்கு. அப்ப just multiply பண்ணு. அப்ப what are conclusions? x square plus 10x minus 2000 equal to 0.
திஸ் இஸ் a quadratic equation. எதை பேஸ் பண்ணி தமிழரசு பைக்கோட ஸ்பீடை பேஸ் பண்ணிட்டு quadratic equation எடுத்துட்டேன். You understood? அப்ப which options? Option B. x squared plus 10x minus 2000. This is the தமிழரசோட பைக்கோட ஸ்பீடை பேஸ் பண்ணியிருக்கு நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு quadratic equations. You understood children? Here after ரொம்ப ஈஸி. எப்பயுமே அந்த quadratic equation கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம எது கண்டுபிடிச்சிடலாமே என்ன கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சதுலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்பீட் ஆஃப் த பைக் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் நம்ம ஆல்ரெடி தெரிய எடுத்து வச்சிருக்கோம். ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து 10 + x நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ quadratic equation கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு தேவையான பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ given what is the second question? What is the speed of the தமிழரசோட பைக்? தமிழரசோட பைக் எவ்வளவு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு you ask the questions. ஓகே. ஸோ அப்போ தமிழரசோட பைக்கோட ஸ்பீடை பேஸ் பண்ணி நான் ஒரு quadratic equation ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். What is the equation? Here x squared plus 10x minus 2000. Okay, is equal to 0. ஆல்ரெடி தமிழரசோட பைக்கோட ஸ்பீடை பேஸ் பண்ணி ஒரு quadratic equation கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நான் x கண்டுபிடிச்சினாக்கா வாட்ஸ் த மீனிங் ஸ்பீட் ஆஃப் த தமிழரசோட பைக்கோட ஸ்பீட் தெரிஞ்சு போயிடும். அப்போ ஹியர் quadratic equation நீ என்ன மெத்தட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க ஃபேக்டரைசேஷன் பண்ணாலும் சரி இல்லை ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி. நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். 40 × 50 யூட்டிலைட் பண்ணுறேன். 2000 வரேன். ஹியர் ப்ளஸ் 10 அதனால என்ன பண்ணிக்கிறேன் ஹியர் -40 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் -2000 ஆட் பண்ணால் +10. ஸோ அப்போ ஹியர் யூ பண்ணால் x - 40 × x + 50 is equal to 0. அப்போ what are conclusions? x is equal to 40. Next x is equal to -50. -50 km/h நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸ்பீடு வந்து நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ I will take it x is equal to 40 km/h. அப்போ தமிழரசோட பைக்கோட ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னா 40 km/h ஸ்பீட்ல மூவிங் ஆகும். You understood children? Next, third question பாருங்க. What is the speed of the Ravi car? ரவியோட காரோட ஸ்பீடு என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி quadratic equation தமிழரசோட பைக்கோட பேஸ் பண்ணி ஒரு quadratic equation கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து தமிழரசோட பைக் எனக்கு தெரியும் எவ்வளவு x is equal to 40 km/h அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அதே ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஸ்பீட் ஆஃப் த கார் is equal to what's the meaning 10 + x km/h நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கேன் 10. அப்போ ஹியர் 10 + 40 அப்போ ஹியர் வாட் த மீனிங் டோட்டலாக 50 km/h. அப்போ ரவீந்திர காரோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா 50 km/h ஸ்பீடில் மூவிங் ஆகிறார். You understood? Next, fourth question. எப்படி கொஸ்டின் இருக்குன்னா how much time took Ravi to travel the 600 km? அதாவது ரவீந்தர் வந்து 600 km போய் அங்க ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு? ஓகே டைம் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? You understood meaning? ரைட். இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூஸ் என்னென்ன தெரியும் பார்த்தீங்கன்னா given condition பார்த்தீங்கன்னா here distance is equal to what a formula நம்மளுக்கு ஓகே distance டோட்டலா பார்த்தீங்கன்னா distance equal to தெரியும். இப்போ எனக்கு டைம் வேணும். அப்போ டைம் is equal to what a formula time is equal to distance okay distance by speed. இதெல்லாம் தெரியும் time is equal to distance by speed. அப்போ here distance how many kilometer distance 600 kilometer distance. ஸ்பீடு காரோட ஸ்பீடு ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பீட் ஆஃப் த கார் எனக்கு எவ்வளவு தெரியும் 50 km. இதை நமக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸ்பீட் ஆஃப் த கார் is equal to 50 km. இஸ் கிளியர்? அப்போ ஹியர் 50 அப்போ ஹியர் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண ஹியர் 5 12. அப்போ ரவீந்தர் how many ஹவர்ஸ்ல அந்த 600 km போய் ரீச் ஆயிருப்பாருன்னா கண்டிப்பா எக்ஸாக்டா how many ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆயிருப்பாரு 12 ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆயிருப்பாரு. ஓகே you understood? Next, அதே சேம் how much time took தமிழரசு to travel the 600 km? தமிழரசு 600 km how many ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆயிருப்பாரு அப்படின்னு தெரியும். அப்ப அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க distance okay distance is equal to what's the formula okay distance equal to speed into time. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா speed into time. எனக்கு என்ன வேணும் டைம் தானே வேணும். அப்ப here time is equal to so distance by speed. distance எவ்வளவு 600 km. பைக்கோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லியிருக்கோம் 40 km ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப டிவைடட் பை 40. ஸோ அப்போ கேன்சல் பண்ணுங்க ஈக்குவல் டு 50. அப்போ 50 ஹவர்ஸ்ல போயிட்டு தமிழரசு அந்த ரீச் ஆயிருப்பாரு. இப்போ கொஸ்டின் பாருங்க தமிழரசு how many hours அந்த பார்ட்டிக்கு ரீச் ஆகிறாரு 15 ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆகிறாரா? ஆனா ரவீந்தர் எப்போ போய் ரீச் ஆவாரு
12 ஹவர்ஸ்ல போய் ரீச் ஆவாருங்களா? பிஃபோர் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் ரீச் ஆயிருப்பாரா? ஸோ கிவன் கண்டிஷன் கரெக்டா டெய்லி அதான் ஈக்குவேஷன்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின் தான். ஓகே. இது ஒரு நம்ம ஆர்டி சர்மால புக்ல இருந்து எடுத்துக்க ஒரு சும்மா பேசிக் ஒரு கொஸ்டின். டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ். இந்த ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆர்டி சர்மா புக்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதை எடுத்திருப்பேன். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன். அதோட ஆன்சர் நிப்பாட்டி இருப்போம். இங்க என்ன பண்ணுனா அந்த எக்ஸ் என்ன வேரியபிள் எடுத்து சால்வ் பண்ணிருக்க, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுதான் கான்செப்ட். இது மாதிரி தான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இது மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம். யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? Thank you.